அப்புறம் நம்ம இது உங்களை வந்து திருப்பி இன்னொரு பெரிய ரவுண்டு கொண்டு வரும்னு நினைக்கிறேன். அந்த பாடல் வாழ்த்துக்கள். அதில் என்ன சார், சண்டே மண்டே பச்சைக்கு சண்டே சாட்டர்டே சண்டே பச்சைக்கு பச்சைக்கு ஓகே, மண்டேவும் பச்சைக்கு பச்சைக்குங்கிறீங்களா? அப்புறம் வேலைக்கெல்லாம் போக வேண்டாமா? சாட்டர்டே சண்டே பச்சைக்கு பச்சைக்கு டச்சக்கு டச்சக்கு, சண்டே சாட்டர்டே சண்டே பச்சைக்கு பச்சைக்கு பச்சைக்கு, மண்டே மார்னிங் டச்சக்கு டச்சக்கு டச்சக்கு. ஆமா, ஓ லிட்டில் டச். ஆமா, அது என்னன்னு அது இன்னும் தெளிவா விவேகாவே அது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்ல எழுதுனது வந்து சாட்டர்டே சண்டே வச்சுக்க வச்சுக்க வச்சுக்க, மண்டே மார்னிங் பிச்சுக்க பிச்சுக்க பிச்சுக்கன்னு சென்சார் ஒத்துக்கல. அதை மாற்றணும் அப்படின்னு அதுக்கு பிறகு சரி டச்சுக்கு டச்சுக்கு டிச்சுக்கு டிச்சுக்குன்னு பொருள் இல்லாமல் ஒன்று போடலான்றதுக்காக போட்டது. இல்லை, அதுக்கு எனக்கே பொருள் புரியுதா? ஓகே, எல்லாருக்கும் புரியும். அதாவது முதல்ல போட்டதாவது கொஞ்சம் இலைமறைக்காயா இருந்தது, இது இன்னும் ஓப்பனா இருக்கு சார். அது மாதிரி நிறம்னு பேர் வச்சுட்டு ஒரே ரத்தமா அப்படியே உங்க பேர்ல எல்லாமே ரத்தம் சொட்டுது. ரத்தம் தான் நிறமா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்? கரெக்ட் சார். அவங்களோட நிறம், கேரக்டர்ஸோட நிறம், எல்லாரோட நிறமும் அது ரத்தத்திலையும் கலந்து இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பச்சோந்தி மனிதர்கள், அந்த கான்செப்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எல்லா மனுஷங்களாரையும் ஒரு பச்சோந்தி தனம் இருக்குது. அது இன்னைக்கு இருக்கிற அரசியலுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது. அதை கரெக்டாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க. வெறும் கிளாமர் வெறும் இது மட்டும் இல்லாமல் அரசியலையும் உள்ளே கொண்டு வந்திருக்கீங்க. அது இந்த டயலாக்லையும் வருது, பார்த்தேன். வாழ்த்துக்கள் சார். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு கரெக்டாக செட் ஆகும் சார். இது சார், இந்த நிறம்னு சொன்னீங்க, துரோகத்தின் இதில் தான் நிறம்னீங்க. இந்த அரசியல் துரோகமா காதல் துரோகமா? சார் எல்லா துரோகமும் சார். பொண்டாட்டி துரோகம் பண்ணலாம், பசங்க துரோகம் பண்ணலாம், நீங்கள் துரோகம் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் துரோகம் பண்ணலாம், எல்லா துரோகம் பண்ணணும் சார். அதில் உங்களுக்கு நடந்த உண்மை கதைன்னு சொல்கிறது எனக்கு நடந்தது இல்லை சார். நம்ம இந்தியாவில் நடக்கிற எல்லா நடந்தையும் எடுத்து பார்த்ததில் அதில் வந்தது இது. ஓகே சார். விவேகா சார், உங்கள் பாட்டில் ஒரு பாட்டில் வந்து லைட் ஆஃப்னா எல்லா விளக்கமாறும் ஒன்று தான் நீங்கள். இதில் பச்சை பச்சை இது பர்பஸாக வச்சதா அல்லது உண்மையாக சொல்லுங்கள். இப்போ இந்த படத்துல இந்த நூதனா அந்த மெலடி சாங் கொடுத்து அதை நான் எழுதியிருப்பேனா? நிச்சயம் இருக்கு. இது ஒரு கேளிக்கை பாடல் அப்படிங்கறதுனால அந்த கேளிக்கை பாடலுக்குரிய நியாயத்தை செய்யணுங்கிறதுக்காக அதை எழுதுறதுதான். திருப்தியா செஞ்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார். சார், பச்சை அதெல்லாம் கரெக்டு தான். அதுக்கான நடிகை எப்படி தேர்வு செஞ்சீங்க? டான்ஸ் ஆனது பிரமாதமாக வந்தாங்க. அது ஒரு புது சில்க் மாதிரி இருக்கு. இவ்வளவு விஷயத்துல அதுதான் கேளுங்க சார், நல்லா கேளுங்க சார். நீங்க டைரக்டர் தான் சொல்லுங்க. ஏன்னா அந்த படத்து அந்த கதா பாத்திரத்துக்கு அந்த பாட்டுக்கு செலக்ட் பண்ண ஆர்டிஸ்ட் இல்லை, நிறைய பேர் அவனை எங்கிருந்து பிடிச்சிங்க? அவங்க பேரு ஸ்னேகதானா இல்லை புது சில்க் மாதிரி அறிமுகப்படுத்திருக்கீங்களா? இல்லை, இதில் ஆக்சுவலாக நிறைய பேர் எனக்கு மாஸ்டர், நான் எல்லோரும் உட்காந்து டீமில் இருக்கும்போது நிறைய பேர் வந்துச்சு. நான் இவங்க தான் வேணும்னு சொன்னேன். மாஸ்டர்கிட்ட கேளுங்க. ஏன்னா டான்ஸ் பார்த்தேன் இன்ஸ்டாவில், தமிழில் இது வரைக்கும் வரல, தெலுங்கு அண்ட் ஹிந்தி ஃபேமஸ்ஸு. எனக்கு இவங்க இந்த கரெக்டாக இருப்பாங்க இந்த மாஸ் சாங்குன்னு. அவங்க எவ்வளவோ கொடுத்தாரு எனக்கு, மாஸ்டரும் சரி எல்லாரும். நான் இவங்க தான் வேணும் இவங்க தான் வேணும்னு சொல்லிட்டேன். எவ்வளோ பேர் வந்து ஆஃபீஸ் வந்தாங்க. நான் ஒன்றேன், அப்படி வந்தது தான் அது. இல்லையா மாஸ்டர், நீங்கள் தான் சொல்லணும். ஆமாம் சார், ஆமாம் சார் வந்துச்சு. இந்த இது காதலனில் வரும்ல சார், ஏவோவா அந்த மாதிரி வந்துச்சு. விட்டு பார்த்தோம் சார், நல்லா வாய்ஸ் கொடுத்தாரு. அவர் கொடுத்த வாய்ஸ் படம்லாம் அவர் கொடுத்த வாய்ஸ்லாம் படம் ஹிட்டு சார். 2 படம் அவர் கொடுத்த நிறைய வாய்ஸ் படம் ஹிட்டு. டேரக்டர் சரிங்க சார், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஆக்சுவலாக ட்ரூ இன்சிடென்ட், அதனால் டீப்பாக கேட்காதீங்க, படம் பார்த்து தெரிஞ்சிங்க அப்படின்ட்டீங்க. பட் நீங்கள் படத்தை வந்து கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம் ரிலீஸ் பண்ணுறீங்க. ஸோ எந்த ஸ்டேட்டில் நடந்த ஒரு இன்சிடென்ட் இது? ஸோ மேலாட்டமாக சொல்கிறீங்களா இல்லை வந்து டீப்பாக ரிசர்ச் பண்ணி சொல்கிறீங்களா? சார், இந்தியா ஃபுல்லாக நடந்தது. மெயினாக கொல்கட்டாவில் நடந்தது, அவ்வளோதான். அது வந்து நம்ம படம் எடுத்துட்டோம், ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கதை எழுதிட்டோம். நான் சொன்னல 16 வருஷம் நம்ம எழுதிடுவாங்க. ஒவ்வொரு வருஷம் ஒன்று வந்துச்சு, ஒவ்வொரு டேரக்டர்ஸ், ஒவ்வொரு கோ டேரக்டர்ஸ். ஃபஸ்ட்டு ஷெட்யூல் போயிட்டு வந்தோடனே நாங்கள் 4 months கழிச்சு இன்சிடென்ட் நடக்குது. அதுக்கப்புறம் 2nd, 3rd, 4th போனோம். சரி, நம்ம என்ன நினச்சோமோ அது நடந்ததில் பேப்பர்ஸில் நிறைய வந்திருக்கு. இன்னொன்று இட் ஹேப்பன்ட் வாட் எவர் திங். அதை நினச்சி போகல, ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது நடந்து நம்ம நினச்சதை கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணோன்னா அது அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஃபைன் சார். முயன் சார்,
நீங்கள் பிக் பாஸில் அவங்களே சொன்னாங்க உங்கள் சீசன் வந்து அவ்வளோ பெரிய சீசன், நீங்கள் வந்து நடிகர் மாத்திரம் இல்லை, நீங்கள் வந்து பாடகர், நீங்கள் வந்து பாடலாசிரியர் எல்லாமே ஆயிடுச்சு. ஏன் இவ்வளோ கேப்பு? உங்களை வந்து தமிழ் சினிமாவில் ஏமாற்றிட்டாங்களா, இல்லை சரியான இது பண்ணலையா? இல்லை அப்படி கிடையாது சார். ஆக்சுவலி என்னன்னா இடம் பொருள் ஏவல் அப்படி இருக்கு இல்லையா. ஸோ காலம் தான் வந்து ஒவ்வொரு ஒரு மனிதனோட காய் நவுத்தி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி பாடல்கள் பண்ணிட்டு தான் இருக்கேன், ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு தான் இருக்கு. இப்போ சோஷியல் மீடியா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ சோஷியல் மீடியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு கான்டென்ட் போட்டால் 10 பேர் பார்ப்பாங்க. அப்போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்டென்ட் பார்த்தா ஒரு ஆள் தான் பார்ப்பாங்க. என்ன ரீசன்னா த க்ரோத், அவ்வளோ அதிகமான இன்ஃப்ளூயன்சஸ், அவ்வளோ அதிகமான விஷயங்கள் வந்து ஃப்ளட்டட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம செய்கிறப்ப அது தெரியாமல் இருக்கலாம். ஸோ நான் நிறைய பாடல்கள் ரீசெண்ட் டைமில் பண்ணியிருந்தேன். பொதுவாக ஒரு 80% தெரியுது, 20% தெரியல. எப்போ ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. பட் ரிலீஸ் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் தான் போய் பார்ப்பாங்க, தேடுவாங்க. ஏன்னா அவங்களோட அல்கரிதம் மாறி இருக்கும். அவங்க சர்ச் பண்ணுற அல்கரிதம் யூடியூப்ல இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், அந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு அடிப்படை தான். மற்றபடி பாடல்கள் பண்ணிகிட்டு இருக்கேன். படங்கள் 2-3 படங்கள் வருஷமாக தொடர்ந்து வரப்போகுது. ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒரு கேப் வந்து என்ன விடுதுன்னா சில தாமதங்கள் இப்போ ப்ரொடக்ஷன் சைடில் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து தவிர்க்க முடியாத சில காரணங்கள் சொல்லலாம் இல்லையா. எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு கேப் தான் தவிர்த்து நல்ல கண்டென்ட் வந்து எப்பயுமே கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நல்ல கண்டென்ட் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டுருக்கேன். ஹாய் முகேஷ். தேங்க்யூ சார். சொல்லுங்க அக்கா. வணக்கம். வணக்கம். இப்போ வந்து நீங்கள் மலேசியா டு சென்னை வந்து படம் பண்ணிட்டு இருக்கீங்களா? Yes, sir. இந்தியாவில் செட்டில் ஆகிற ஐடியா இருக்கா? அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு அப்டேட் கொடுங்க. கண்டிப்பாக டெஃபினட்டாக ஐடியா இருக்குது. இந்தியாவில் செட்டில் ஒரு ஐடியா இருக்குது. என்னோடய ஃபேமிலியெல்லாம் முழுசாக மலேசியாவில் தான் இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டான ஒரு பர்சன். ஸோ அதனால் நான் பேக் அண்ட் ஃபார்த் ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு இங்கே அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப இங்கே இருந்து ஒரு ரீசெண்ட் டைமில் படம் பண்ணுறப்போ ஒரு 3 months, ஒரு 4 months, 6 months, 8 monthsலாம் கூட இருந்திருக்கேன். ஸோ 8 months இங்கே இருந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ட்ராவலிங் தான் இருக்குது. அடுத்தடுத்த எக்ஸைட்டிங்கான படங்கள், ப்ராஜெக்ட்ஸ், பாட்டு இதெல்லாமே வரிசையில் காத்துட்ருக்கு. இந்த நிறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு அப்டேட்டாக வரும்க்கா. முகேஷ் சார், அண்ணன் கேட்ட கொஸ்டினோட இது தொடர்ச்சி தான். ஏன்னா பிக் பாஸ்ல ஜெயிச்சவங்க எல்லாருமே தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஆனா வந்து கூட இருக்கிறவங்க வந்து நிறைய படம் பண்ணிடுறாங்க. ஏன் நீங்க வந்து ஹீரோசம் தான் பண்ணணும், இல்ல மற்ற வேற கேரக்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கீங்களா? அப்படி கிடையாது. நல்ல கேள்வி. தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். நான் இன்னைக்கு கூட பேசியிருந்தேன், எங்களுடைய டீமில் பேசியிருந்தேன். ஆக்சுவலி ஹீரோ மட்டும் பண்ணணும்னு கிடையாது. எல்லா கதாபாத்திரமும் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வச்சு ஸ்டாரி பண்ணுறதோட ஸ்டாரி தான் ஹீரோவாக இருக்குது நிறைய இடங்கள். அது மாதிரி நிறைய படங்கள் கூட நீங்கள் சொல்லலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டூரிஸ்ட் ஃபேமிலி, அது வந்து ஹீரோ ஓரியன்ட் ஃபிலிம் கிடையாது. அந்த ஸ்டாரி வந்து ஒரு ஹீரோ. அந்த மாதிரி நல்ல கதாபாத்திரம் உள்ள எந்த ரோல் கிடைச்சாலும், ஒரு வில்லன் கிடைச்சாலும் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. நல்ல கதாபாத்திரம் ரோல் கிடைச்சாலும் பண்ணணும்னு ஆசை இருக்குது. கண்டிப்பாக அதை நோக்கி போவேன். இமான் சார், சார் டேரக்டர் சொன்னாங்க எல்லாமே துரோகம் சொல்லிட்டு ஒரு சாங்ஸ் வருது. அது வந்து இமான் சாருக்கும் வந்து துரோகம் நடந்திருக்குன்ட்டு. அந்த சாங்ஸ் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு என்ன தோணுச்சு மைண்டில்? யாருக்கு தான் சார் நடக்காம இருக்கு? யாரெல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று இருக்கு தானே செய்யும். ஸோ அது வந்து அந்த மாதிரி ஒரு வரி பாவஜை போடும்போது இன்னும் ரிலேட்டபிளாக இருந்தது. அது வந்து எனக்கு மட்டும் இல்லை, அது கேட்குறவங்க யாராக இருந்தாலுமே அவங்கவுங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஓகே, ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ அந்த வரியை பற்றி யாரும் ஒன்றும் நாங்கள் பேசிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. பட் அதே விஷயம் வந்து இயக்குனருக்கு, அவருக்கும் அது ரிலேட் ஆயிருக்கு, ப்ரொடியூசருக்கும் அது ரிலேட் ஆயிருக்குன்னும் போது அது ரொம்ப ஒரு காமன் ஃபேக்டராக இருக்குன்னு பார்க்கும்போது ஓகே. அப்போது ஏன்னா ஒரு கலை, அந்த படைப்பே சார், அது எத்தனை பேருக்கு அது ரிலேட் பண்ணுதுன்றதுதான விஷயம். அது ஒரு வரி, ஒரு பாடலுடைய வரி அது ரிலேட் பண்ணுதுன்னா சந்தோஷம் தானே. பாவிஜய் சார், பாவிஜய் சார், உங்களுக்கு ஒரே கொஸ்டின். பாவிஜய் சார் ஒரு நிமிஷம். சாரி சார், விவேகா சார், சாரி விவேகா சார் கேளுங்க சார், நல்லா கேளுங்க சார். சரிங்க சார். சார் இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஃப்ளூயன்சர் மீட் வச்சு ஒரு சங்கம் ஒன்று ஆரம்பிச்சிங்க. அது எந்த லெவலில் இருக்குது? இப்போ இன்ஃப்ளூயன்சர் தான் வந்து சினிமாவை ஆட்டி படைக்கிறாங்களா? ஆனால் வந்து நீங்கள் சொல்லும் போது என்ன சொன்னீங்க, நாங்கள் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அவங்கள நீட்டாக பண்ணுவோம் நீங்கள். ஆனால் இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் கிட்ட போகும்போது எல்லாமே பணம் கேட்குறாங்க, அதிக லெவலில் காசு கேட்குறாங்க, ஒரு சின்ன ரிவ்யூ கூட. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இன்ஃப்ளூயன்சர்ஸ் அசோசியேஷன் வந்து சவுத் இந்தியன் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அசோசியேஷன், அதனுடைய பிரசிடெண்ட்டாக இருந்து நான் ஆரம்பித்து ஏறக்குறைய 5 நிகழ்வுகள் நடத்திட்டோம். நேற்று முன்தினம் கூட தருமபுரியில் மிகப்பெரிய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்வு, விருது வழங்கும் நிகழ்வு நடந்தது. அது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. தனிப்பட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கிறதுக்கு வந்து இன்ஃப்ளூயன்சர் சங்கம் வந்து பொறுப்பேற்காது. ஒட்டுமொத்தமாக எங்கள் சங்கத்தில் வந்து அது மிகச்சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாதான் என்னால் ஒரு படத்தை ரிவ்யூ கொடுக்க முடியும், நல்லா கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க.
ஆனால் வந்து அவங்கள போயிட்டு ஃபாலோ பண்ணுற ஆளுங்க வந்து போய் படம் பார்க்குறது கிடையாது, அவங்கள மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து படம் பார்க்குறவங்க போய் தேட்டர் போய் பார்க்குறாங்க. இல்லை, சங்கத்தின் மூலமா வந்து நீங்க அணுகிறப்போ அதுக்கு நாங்க பொறுப்பேற்கலாம் ஒழிய தனிப்பட்ட சங்க உறுப்பினர்கள் செய்யறதுக்கு நம்ம பொறுப்பேற்க. நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்கலாம்ல, இது மாதிரி ஏமாத்துறவங்களை வந்து நம்ம பேன் பண்ணலாம். நிச்சயமா அதை செய்யலாம். சார் முகின் சார், அந்த பாடல் பற்றி தான் திருப்பி வரேன். அந்த பச்சைக்கு டச்சக்கு பாட்டில் உங்களுக்கு வந்து பெரிய போர்ஷன் இல்லை, ஏதோ நீங்கள் கேட்டு வாங்கி ஆடின மாதிரி தெரிஞ்சுது. என்ன மாதிரி அதில் என்ன மாதிரி இல்லை, எங்கள் எல்லாரும் மாதிரியும் ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த சாங்கில் நானும் இருக்கணும் அப்படின்னு வந்தீங்களா? என்ன அது? இல்லை சார், நான் அப்போ அந்த மாதிரி ஆர்டரில் ஆக்சுவலி இல்லை அதுதான் சார் சொன்ன மாதிரி அந்த படத்துல அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த சாங் தேவைப்பட்டு இருக்கு. அது எதுனால அந்த போலீஸ் பின்னாடி வராங்க இல்லையா, அது ரிவீல் பண்ணியிருப்பாங்க போலீஸ் வராங்கன்னு. ஸோ அந்த கேரக்டர் வந்து அங்கே ட்ராவல் பண்ணணும், அங்கே போகணும். அந்த நீட் இருந்தனால தான் அந்த சீனில் வச்சுருந்தாங்க. நிதின் சத்யா, ஒரு நிமிஷம். நீங்கள் ஒரு நல்ல நடிகர், உங்கள் பாண்டியராஜனுக்கு அப்புறம் அந்த விழியாலேயே நடிக்கக்கூடிய ஒரு மனிதர். நீங்கள் இடையில பெரிய பிரேக், நீங்கள் அவருக்கு இப்போ முகின் மாதிரி தான் ஹீரோ வில்லன் எந்த கேரக்டர் வேணாலும் பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக கேப் விட்டீங்களே, பர்சனலாக அம்மா அந்த மாதிரி சோகம் அந்த மாதிரி விஷயங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை, ப்ரொடியூசர் வேறு இடையில ஆனீங்களே, எல்லாமே என்னாச்சு? ஒரு 4 படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய நிறுவனத்தில் வந்து ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸாக இருந்தேன். இப்போ ஐ எம் பேக் இன் டு மை ப்ரொடக்ஷன். அதான் முகின் சொன்ன மாதிரி இடம் பொருள் ஏவல் நல்ல படம், ஒரு தரமான படம், அதில் ஒரு நல்ல கேரக்டர், அதுதான் இனிமேல் குவாலிட்டி தான் பார்க்கணும். குவான்டிட்டி பார்க்கறது வந்து எனக்கு பெரிய உடன்பாடு இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இனிமேல் இந்த கேப் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக. இயக்குனர் சார், அதாவது இந்தியாவில் வந்து தொடர்ந்து வந்து பாலியல் குற்றங்கள் வந்து பெண்களுக்கு எதிராக அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து இந்த பாலியல் குற்றத்தை வந்து இந்த படத்துல மையப்படுத்தி எடுத்திருக்கீங்களா, இல்ல வேற ஏதாவது இன்ஸ்டன்ட்? ஓகே சார், இது உண்மை சம்பவத்தை உண்மை சம்பவம் ஆயிருக்கு. ஓகே சார், இருந்திருக்கு, வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் ஒட்டியே வரும். ரொம்ப ஒட்டினது வந்து இப்போ ரீசெண்டாக வந்தது. ஓகே சார். இமான் சார், சார் இந்த தேசிய அவார்டு வந்து தொடர்ந்து வந்து நல்ல படங்களுக்கு தான் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் பயங்கர சர்ச்சையாயிருக்கு. இப்போ வந்து நீங்கள் இந்த மாமா வாரியா வா மச்சு வாரியான்னு இந்த பாட்டு போடுறீங்க. இந்த வருஷத்துக்கான தேசிய அவார்டு வந்து 2027 உங்களுக்கு கிடைக்குமா? அப்படி கிடைச்சா நீங்கள் ஏற்றுப்பீங்களா அந்த பாட்டுக்கு? ஏன்னா வந்து நிறைய சர்ச்சையாயிருக்கு. ஏற்றுக்க மாட்டாங்களா சார்? அதான் சொல்கிறேன், இந்த பாட்டுக்கு அந்த பாட்டுக்கெல்லாம் தாண்டி ஒரு தேசிய அளவில் நம்மளுடைய மாநிலத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னா அது நம்ம ஒட்டுமொத்த தமிழர்களுடைய வெற்றியாக தான் சார் நம்ம பார்க்க முடியும். அவ்வளோதான். ஸோ அது வந்து அதான் சொல்கிறேன், எப்போவுமே ஒரு வெற்றி அந்த படைப்புக்கு உண்டான வெற்றியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் அது வந்து கரெக்ட் ஆமான்னு சொல்லுவாங்க, சில நேரம் இல்லைங்க அதுக்கெல்லாம் அவ்வளோ தகுதியெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் எப்போவுமே அதை எப்படி பார்க்குறேன்னா, ஒருத்தருடைய ட்ராவல், அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்க என்னவா இருந்திருக்காங்க, இதே துறையில் எத்தனை ஆண்டு காலமாக அவங்க அது வந்து ரொம்ப அந்த இடத்தை தக்க வைப்பதற்குண்டான உழைப்பை எவ்வளோ போட்டிருக்காங்க, அதெல்லாம் சேர்ந்து ஒரு அதுக்குண்டான முத்தாய்ப்பா வந்து ஒரு விஷயம் ஒன்று நடக்கும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் வந்து நடக்கும். அது அவங்க கொடுக்கப்படுற விருது வந்து அதுக்கு தகுதியானதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மாற்று கருத்து இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லாருடைய விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு விஷயம்தான். அப்புறம் அதை தாண்டி ஒரு நபருக்கு, அதுவும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் சேர்ந்த ஒருத்தருக்கு அது கிடைக்குது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அப்படிதான் நம்ம சந்தோஷப்பட்டுக்கணுமே ஒழிய, ஓகே நம்ம தேசிய விருது அளவுக்கு நம்மளுடைய தமிழருக்கோ இல்லாட்டி இங்கிருந்து நம்ம திரைத்துறையில தமிழராக இருக்கிறாங்களோ இல்லையோ, பட் இந்த திரைத்துறையில நம்ம தமிழ் திரைத்துறையில இருந்து ஒரு சாதனை பண்றாங்க, அந்த சாதனையாளருக்கு ஒரு விருது வழங்கப்படுதுன்னா அது நம்ம மாநிலத்தோடைய ஒரு ப்ரைடா பார்த்துட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். அதை தாண்டி இது தகுதியானதா இல்லையா அப்படின்ற அந்த ஆய்வுக்குள்ள போவானான்னு நினைக்கிறேன் நான். நிதின் சார், நிதின் சார், உங்கள் காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. சரி, அது ஏதோ ஒரு கோர் சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஒரு பெரிய நிறுவனத்துலேருந்து வெளியே வந்து தனியாக படம் பண்ணுறீங்க, அப்புறம் வந்து அந்த கட்சியில் ஏதாவது போகிற பிளான் எதாவது இருக்கா? இப்போதைக்கு அரசியல் பிளான்லாம் எதுவுமே இல்லை. இந்த பேக் இன்டு ஆக்டிங், பேக் இன்டு ப்ரொடக்ஷன், அதுதான் இப்போதைக்கு பிளான். இமான் சார், நீங்கள் நேஷ்னல் அவார்டு பேசினால கேட்குறோம். நேஷ்னல் அவார்டு ஜூரி மேலேயே நிறைய குற்றச்சாட்டு வருது. அவங்க வந்து நம்மளுக்காக உரிமையாக போராடி வாங்கியிருக்கணும், மலையாளத்துலேயோ பெங்காலியோ பேசி வாங்குறாங்க, நம்மளுக்கு வாங்கலை. தகுதியான படம் நிறைய படம் இந்த வருஷமே வந்து அவ்வளோ உள்ள படங்களுக்கு வந்து கிடைக்கல, தகுதி இருக்கோ இல்லையோ சில சிபாரிசில் வாங்குறாங்க அப்படிங்காங்க. நீங்கள் நேஷ்னல் அவார்டுனால உங்கள் அது கருத்தை பற்றி? அது வந்து ஆக்சுவலாக ஒருத்தர் எடுக்கிற முடிவு கிடையாது சார். நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது நம்ம மாநிலத்துக்கு இதை கிடைச்சிருக்கலாமே, இதை பண்ணியிருக்கலாமே, இங்கே இருக்கிறவர்கள் இதை சொல்லியிருக்கலாமே, இதுக்காக வந்து போராடி வாங்கியிருக்கலாமே, அதெல்லாம் நம்மளுடைய கேள்விகள் இருக்கும்.
பட் அந்த ஜூரியில் இருக்கும்போது வெறும் நம்ம அது வந்து தமிழுக்கு உண்டான குரலாக மட்டும் இருக்காது. அது ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்களுடைய படங்களும் திரைப்படங்களும் ப்ளஸ் என்ன திரைப்படங்கள் இங்கே நம்ம அனுப்பப்படுது. இப்போ வந்து ஒவ்வொரு அவார்டு விஷயத்துக்கும் வந்து அந்த திரைப்படம் முதல்ல அதுக்காக முறைப்படி அனுப்பப்பட்டிருக்கா, அவங்க அதை பார்க்குறாங்களா, அவங்களுக்கு வந்து அது வந்து காட்சியளிக்கப்பட்டிருக்கா, அவங்க முறைப்படி அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய படங்கள் தகுதியான படங்கள் இருக்கும், பட் அந்த கமிட்டிக்குள்ளேயே போயிருக்காது, அந்த கமிட்டிக்குள்ளே ஸ்க்ரீனிங்குள்ளேயே போயிருக்காது. அப்போ எப்படி வந்து அவார்டு நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? இதெல்லாம் விஷயங்கள் இருக்குது. ஸோ ப்ளஸ் அங்கே ஸ்க்ரீன் பண்ண படங்கள் தாண்டி அங்கே ஒவ்வொரு மாநிலத்துக்கு உண்டான அந்த ஜூரி, அதை தாண்டி அந்த ஜூரிஸ் எல்லாருமே கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறதுன்னு இருக்கு இல்லையா? இதில் வந்து பல பல ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ அதனால் வெறும் நம்ம இங்கே தமிழை சார்ந்து இங்கே இருக்கிற ஜூரி மெம்பர்ஸை மட்டுமே ஏன்னு கேள்வி கேட்குறதோ குற்றம் சொல்கிறதோ அது வந்து சரியாக இருக்காதுன்னு என்னுடைய அபிப்பிராயம் சார். ஹீரோயின் மேடம், ஹீரோயின் இங்கே சினிமாவில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே நிறம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டை மட்டும்தான் நல்லா தேர்ந்தெடுப்பாங்க, பிரைட்டாக இருக்காங்களா அழகாக இருக்காங்களான்னு. பிளாக் கொஞ்சம் இதுவாக இருந்தால் கூட அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா சமீபத்தில் பிரியாமணி போயிட்டு பாலிவுட்டில் போய் அவங்களே சொல்லியிருக்காங்க கருப்பாக இருக்கிறதுனால எங்களையே ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? புரியலையே. அதாவது பிரைட் He's saying in India mostly all the films they only putting white females and fair females. So they're generally talking about the complexion, the difference in complexion. So do you have any opinion on that? அதான் நீங்கள் ஆடியன்ஸ்க்கு கேட்டாங்க அண்ட் டைரக்டர்ஸ்க்கு கேட்டாங்க, காஸ்டிங் பீப்புளுக்கு கேட்டாங்க. I don't have an opinion about it. ஹீரோயின் மேடம், அது மாதிரி ஒரு கொஸ்டின். படம் முழுக்க நீங்கள் தான் ஹீரோயின். என்ன நல்ல பாட்டு 2-3 கூட இருக்குது, 2-3 சாங் ஆல்சோ தேர் ஃபார் யூ. பட் ஒன்லி ஒன் சாங் தட் மேடம் இஸ் ரீச் வேற லெவல், தட் பிரஸ் மீட். ஓகே, ஸோ யூ ஃபீல் நெக்ஸ்ட் ஃபிலிம் தட் டைப் ஆஃப் சாங் ஐ எம் ஆல்சோ டூ இட். நல்லா பாட்டு இருந்து and if I like how it sounds then கண்டிப்பா நான் பண்றேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். டைரக்டர் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. டைரக்டர் சார் மீண்டும் நீங்க அநியாயமா பண்றீங்க. பாட்டு இல்லை அதுக்காகமா அம்மா வீட்டில் அப்பாவுக்கு 90 வயசு கீழே வந்து மண்டை உடஞ்சிருச்சு. அவருக்கு போய் காஃபி வாங்கி கொடுத்துட்டு பாட்டெல்லாம் பார்த்துட்டு போய் திருப்பி கேள்வி கேட்கலாம். அப்ப படம் பார்க்கறதுக்கு ஆர்வமா இல்ல அந்த பாட்டு அந்த படம் அதுக்காக தான் கொஸ்டின் திரும்பி வந்து செகண்ட் ட்ரிப். சார் டைரக்டர் சார், அதாவது அண்ணன் தம்பி துரோகம், அரசியல்வாதி துரோகம், பொண்டாட்டி துரோகம்னு அப்படிலாம் இருக்கும், அதில் தான் ஒன்று அப்படின்னீங்க. பொண்டாட்டிகளுக்கு நாமெல்லாம் பண்ணுற துரோகம் இருக்குல்ல, அதுவும் இருக்கா? அது இதில் வரல சார், பொதுவாக சொன்னது சார். இது துரோகம்னா எந்த துரோகம் இல்லை சார். நம்ம அவங்களை கவனிக்காமல் இருக்கோம்ல, வீட்டு வேலை பண்ணிட்டு எந்த லேடிஸும் மதிக்கிறது இல்லை, வீட்டு வேலை பண்ணிட்டு, அதுவே துரோகம் தானே சார். வெளியில் இருக்க உலகமே ஒன்றுன்னு பார்த்துட்டு வீட்டில் உழைக்கிறவங்க விட்டுடுறோம்ல, அந்த துரோகத்தை சொன்னேன், வேற எந்த துரோகம் இல்லை. நன்றி சார். தேங்க்யூ டு தி பிரஸ் அண்ட் மீடியா.